சரிகமபா சீனியர் சீசன் 5ல கடந்த வாரம் நடந்த பஞ்சபூத ரவுண்ட்ல இனியாவ எமோஷனலா ஃபீல் பண்ணி அழ வைக்கிற அளவுக்கு ஜட்ஜஸ் அப்புறம் ஆங்கர் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகம் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு முன்ன விட இப்ப இனியாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சரிகமபா சீனியர் சீசன் 5ல பல போட்டிகள் கலந்துக்கிட்டாலும் நடிகை தேவயானி அவங்களோட மகள் அப்படிங்கிற அடையாளத்தோட வந்தவங்க தான் சரிகமபா கண்டஸ்டன்ட் இனியா. ஆனா மத்த போட்டியில கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. சொல்லப்போனா நடிகை தேவயானி அப்புறம் ராஜகுமாரன் இவங்க 2 பேருமே சினிமா இண்டஸ்ட்ரில இருக்காங்க. அவங்களோட செல்வாக்கால தான் இனியா ஃபினாலே வரைக்கும் கிட்டத்தட்ட நெருங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வந்திருக்குது. காரணம் என்னன்னா, பவித்ரா மாரி ஆட்கள், செந்தமிழ் மாரி ஆட்கள் எல்லாமே அவங்களோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைப்படுற மாரி இருக்கும். உதாரணத்துக்கு பவித்ராவோட கணவர் இறந்து போனதுக்கு பிறகு தான் அவரு ஆசைய நிறைவேத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் குழந்தையோட எதிர்காலத்துக்காக அவங்க பாட வந்தாங்க. பைக் மெக்கானிக்கா இருக்கக்கூடிய செந்தமிழன் மெக்கானிக் ஷாப்ல பாடி அது மூலியமா சரிகமபா வாய்ப்ப வாங்குனாரு. ஆனா இனியா அவங்க ஃபேமிலி ஒரு சினிமா பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதால தான் இனியாவுக்கு ஒரு தனியான ஒரு இடம் கொடுக்கப்படுதுங்கிற மாதிரி பல எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்திருக்குதாம். அதை பத்தி இப்ப ரீசெண்டா நடந்த பஞ்சபூத ரவுண்ட்ல ஆங்கர் இருக்கக்கூடிய அர்ச்சனா அவங்க இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இனியாவோட பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு. அதனால தான் ஜட்ஜஸ் தனி இடம் கொடுக்குறாங்க. எலிமினேஷன்ல கூட இனியாவுக்கு பதிலாக வேற யாரும் அனுப்புறாங்கிற மாதிரி பல விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையா சொல்ல போனா இனியா தன்னோட திறமை மூலியமா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தேவயானி ராஜகுமாரோட பொண்ணு இனியா அப்படிங்கிறத தாண்டி இனியாவோட அப்பா அம்மா தான் இவங்க 2 பேரும் அப்படிங்கிற பேரை இனியா வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இனியாவோட பர்மிஷனோடையே அவங்கள பத்தி வந்திருக்கக்கூடிய பல விமர்சனங்களுக்கு அர்ச்சனா அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இனியா இந்த வார்த்தைகளை கேட்டு பயங்கரமா ஸ்டேஜ்லயே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீங்க சொல்றது உண்மைதான். கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் என் மேல வைக்கப்பட்டுச்சு. குறிப்பா அம்மா அப்பாவோட பேக்ரவுண்டால தான் நான் இந்த அளவுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை பத்தி எதுவுமே கேர் பண்ணல. ஒரு கட்டத்துல பயங்கரமா உடஞ்சு அழுதுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா என்னை உட்கார வச்சு நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ நல்லா பாடுற, உன்னால பெரிய இடத்துக்கு வர முடியுங்கிற மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. அவங்க ஒரு ஆளால தான் நான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. இல்லைன்னா நான் எப்பயும் எலிமெண்ட் ஆகி போயிருப்பேங்கிற மாதிரியும் ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் ஆங்கரும் ஃபீல் பண்ற மாதிரி பல விஷயங்களை சரிகமபா மேடையில இனியா ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே இனியா அவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவங்கள பத்தி பல விமர்சனங்கள் வந்திருந்தாலும் அதை விட முக்கியமானது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் சுமாரா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட இனியா அவங்களோட சொந்த காலில் நிற்கணும். நடிகையோட மகள் நடிகையா தான் வரணும் அப்படிங்கிறது இல்லாம தன்னோட சொந்த முயற்சி மூலியமா தன்னோட குரல் வளம் மூலியமா அவங்க பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. தொடர்ந்து எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அவங்க மேல வைக்கப்பட்டு இருந்தாலும் அதை எதை பத்தியுமே அவங்க கேர் பண்ணாம தான் அம்மா கொடுக்கக்கூடிய அந்த உத்வேகம் மூலியமா அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே இப்ப சரிகமபா மேடையில சொல்லியிருக்காங்க. இனியா ஃபைனல் போறாங்க, டைட்டில் வின் பண்றாங்க, அதுதான் 2வது விஷயம். அவங்க ஃபைனலுக்கே போகல, அதுக்கு முன்னாடியே அவங்க எலிமினேட் ஆனா கூட தேவயானி மகள் அப்படிங்கிற அடையாளத்தை தாண்டி சரிகமபா இனியா அப்படிங்கிற அடையாளம் அவங்களுக்கு நேரம் வந்துருச்சு. அதையே அவங்க பெரிய விஷயமா அவங்க வாழ்க்கையில பாக்குறாங்க. இருந்தாலும் எக்கச்சக்கான விமர்சனங்கள் சில நேரம் வர்றது உண்டுதான். அவங்க அதை எதை பத்தியுமே கேர் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து முன்னேறி போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜஸும் ஸ்டேஜ்லயே ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்வைஸ் கேட்டதுக்கு அப்புறமா இனியா ஒரு பக்கம் சந்தோஷம் அடைஞ்சாலும் இன்னொரு பக்கம் பயங்கர எமோஷனா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப இனியாவுக்கு சப்போர்ட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்களாம்.